காவல்துறையில் இருந்தவங்க லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், அன்றைக்கி வாங்குகிற சம்பளம் போதுமென்று இருங்கள், லஞ்சம் வாங்காத அப்படின்றத யோவான் சொல்லுகிறார். யார் மீதையும் பொய் கேஸு போடாத அப்படின்றதையும் அவர் சொல்லுகிறார். இதெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ ஜனங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்கு அதற்கேற்ற ஒரு ஞான ஸ்நானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்ப அவசியமில்லாத ஒருவர் யாருன்னா இயேசு தான். அவர் பரிசுத்தமாய் பிறந்தவர், அதனால பரிசுத்த சிந்தை உள்ளவர், பரிசுத்த உணர்வு உள்ளவர், பரிசுத்தமாய் வாழுகிறவர். அவர் ஞான ஸ்நானம் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் அவர் யோவான் ஸ்நானம் வருகிறார். யோவான் ஸ்நானகர் அறிந்து கொண்டார், இவர் தான் வரப்போகிற மேசியா, கிறிஸ்து என்று சொல்லி. அதனால ஞானஸ்நானம் கொடுக்க தயங்குகிறார். இயேசு சொல்லுகிறார், இது தேவ நீதி, நான் தேவ நீதியை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். நான் மனம் திரும்பி வரலை, பாவத்தை விட்டு மனம் திரும்பி நான் வரவில்லை, தேவ நீதியை நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கிறேன் சொல்லி தண்ணீருக்குள்ளே இறங்குகிறார். இயேசு ஞானஸ்தானம் பெற்ற உடனே வசனம் என்ன சொல்லிட்டு பாருங்க, எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்று போய்கிட்டே இருக்கிறாங்க, யாருமே செய்யாத ஒன்று இயேசு செய்கிறார். திரும்ப வாசிங்க தம்பி அந்த வசனத்தை. ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்று போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இயேசு ஒருவர் தான் ஞானஸ்தானம் பெற்று அப்படி எழும்பின உடனே ஜெபம் பண்ணுகிறார். அவர் ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியம் நடக்கிறது. அவர் அப்பதான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார், ஊழியத்துக்கு அர்ப்பணித்துக் கொள்கிறார். பிதாவின் சித்தத்தை நீ பூரணமாய் நிறைவேற்ற அர்ப்பணித்து இருக்கிறார். அவர் ஞானஸ்தானம் பெற்ற உடனே பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். ஜெபித்த உடனே ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு இறங்கி வருகிறார். இங்கதான் திருத்துவ தேவனை பார்க்க முடியும். அவர் பூமியிலே யோர்தான் நதி கரையிலே குமாரனாகிய இயேசு நிற்கிறார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல இறங்கி வந்து அவர் தோள் மேல் அமருகிறார். மேலே வானத்திலிருந்து ஒரு சத்தம், பிதாவாகிய தேவன் பேசுகிறார், நீர் என்னுடைய நேசகுமாரன்.